ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நாம் நிறையா காலேஜை பற்றின ரிவ்யூ வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் இன்னும் அதாவது மிட் ஏரியா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி சென்ட் ஜோசப் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அங்கே வந்து யூஜி பிஜி அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்னென்ன ப்ரோக்ராம் அதாவது என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது, டைமிங், இது எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ வரும், எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி சென்ட் ஜோசப் பற்றி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அதாவது இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 அப்படின்னு சொல்லி 2 ஷிஃப்ட் வந்து நமக்கு இருக்குது. ஷிஃப்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் ப்ரோக்ராம், சரியா. ஷிஃப்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஷிஃப்ட் 1ல் இடம் கிடைக்கிறது கொஞ்சம் கடினம், நல்ல மார்க் வந்து வேணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இடம் கிடைக்கும். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஷிஃப்ட் 2ல் வந்து கிடைக்கிறது ஈஸி தான், ஆனால் ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை நீங்கள் பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கோர்சஸ் வந்து பார்த்துடலாம். பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ இங்கிலீஷு, ஹிஸ்ட்ரி, தமிழ். இதோட டைமிங் அதாவது ஷிஃப்ட் 1 டைமிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8:30லேருந்து 1:20 வரைக்கும் டைமிங் இருக்குது. கோ எஜுகேஷன், சரியா. அதே மாதிரி பாய்ஸ் ஒன்லி கோ எஜுகேஷன் சொல்லி என்ன பண்ணுறது கொடுத்துருக்காங்க. இந்த நாளுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பாய்ஸ் ஒன்லி அந்த கிளாஸும் இருக்குது, கோ எஜுகேஷனும் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100. இதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து எனி குரூப் இன் +2, சரியா. ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் யார் வேணால் என்ன பார்த்தீங்கன்னா படிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. அடுத்து பிகாம் அப்படின்னு சொல்லும் போது 8:30லேருந்து 1:20 வரைக்கும், அதாவது ஷிஃப்ட் 1 பேசிஸில் இருக்கக்கூடியது பாய்ஸ் ஒன்லி மட்டும்தான், சரி. இங்கே வந்து பாய்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காமர்ஸ் அப்படிங்கிற பேப்பர் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு அக்கௌண்டன்சி அப்படிங்கிற பேப்பர் வந்து கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பிகாம் வந்து பண்ண முடியும். அவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க, ஓகேவா. நெக்ஸ்ட்டு பிஎஸ்சி பாட்னி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும், சரியா. இப்போ பாட்னிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பியூர் சயின்ஸ் பசங்க, அதாவது பாட்னி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இல்லாத பசங்களும் என்ன பார்த்தா ஜாயின் பண்ணலாம். ஆனால் பியூர் சயின்ஸ் பசங்களாக இருக்கணும். மற்ற எல்லாத்துக்குமே மேக்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியம். இதில் வந்து கோயடும் இருக்குது, அது சொல்ல வந்து பாய்ஸ் மட்டும் இருக்கக்கூடிய கோர்சஸும் இருக்குது. அதே மாதிரி பாய்ஸ் ஒன்லின்னு சொல்லும் போது எதுக்கு அப்படின்னா கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ் வந்து பாய்ஸ் மட்டும்தான். அதுவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் பாட்னிக்கும் கோ எஜுகேஷன் இருக்குது, ஓகேவா. இதில் ரொம்ப முக்கியமாக அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100. அதுக்கப்புறம் விஸ்காம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங் ஷிஃப்ட்டு 8:30லேருந்து 1:20 வரைக்கும். இதில் வந்து +2ல் நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலுமே விஸ்காம் வந்து பண்ணலாம். இது வந்து கோ எஜுகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100, சரியா. அதுக்கப்புறம் அந்த பிவாக்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டி அண்ட் எஸ்சிஏ, இதில் வந்து பார்த்திங்க இந்த கோர்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து மேக்ஸ் வந்து இருக்கணும், சரியா. விஸ்காம் டெக்னாலஜிக்கு தேவையில்லை, ஆனால் எஸ்டி அண்ட் எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு அதாவது ஷிஃப்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் ஸ்ட்ரீமு. இதோட டைமிங் வந்து 1:45லேருந்து 6:30 வரைக்கும் காலேஜ் டைமிங்கு. இதில் பிஏ இங்கிலீஷு, பிபிஏ இருக்குது. பிஏ இங்கிலீஷ் வந்து பார்த்திங்கன்னா கோ எஜுகேஷன், பிபிஏ வந்து பாய்ஸ் ஒன்லி. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 100, ஓகேவா. அதே மாதிரி பிகாம் ஹானர்ஸ் வந்து இருக்குது. கண்டிப்பாக காமர்ஸ் இல்லை அக்கௌண்டன்சி அப்படிங்கிற பேப்பர் வந்து கண்டிப்பாக நமக்கு வேணும். காலையில் இருக்கக்கூடிய அதாவது 1:45லேருந்து 6:30 வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது. அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பாய்ஸ் மட்டும்தான். அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து பாய்ஸ் மட்டும்தான் 1:45லேருந்து 6:30 வரைக்கும். ஆனால் பிகாம் ஹார்ன்ஸ் இருக்குது பாருங்கள், அது வந்து 9:25 AM ஆரம்பித்து 4 PM தான் காலேஜே முடியும். அந்த ஷிஃப்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோ எஜுகேஷன் இருக்குது. அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200. இதை நீங்கள் பார்த்துக்கணும். பிகாம் ஹார்ன்ஸ் அப்படிங்கிறது 4 இயர் கோர்ஸ். பிகாம்ங்கிறது 3 இயர் கோர்ஸு, பிகாம் ஹார்ன்ஸுங்கிறது 4 இயர் கோர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பிகாம் ஸ்ட்ரெயிட் ஃபினான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9:25லேருந்து 4 o'clock வரைக்கும் நடக்குது. இது வந்து கோ எஜுகேஷன் இருக்குது, சரியா. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 200. அதுக்கப்புறம் பிகாம் சிஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா 1:45லேருந்து 6:30 வரைக்கும். இது வந்து பாய்ஸ் ஒன்லி தான். 100 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து ₹100. அதுக்கப்புறம் பிகாம் சிஏல சரி, இது நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பிகாம் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ், அது வந்து 9:25லேருந்து 4 PM வரைக்கும் காலேஜ். இது வந்து கோ எஜுகேஷன். அப்ளிகேஷன் ஃபீஸு 200. பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸோட பிஸ்னஸ் ஸ்டூடெண்ட்ஸும் என்னாச்சு பார்த்தா ஜாயின் பண்ணலாம். ஆனால் கண்டிப்பாக காமர்ஸும் அக்கௌண்டன்சியும் என்னாச்சு பார்த்தா ஒரு பேப்பராக இருக்கணும். அதுக்கப்புறம் பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ், சரியா.
பிசிஏ அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு கண்டிப்பாக மேக்ஸ் வந்து ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக இருக்கணும். இது வந்து பாய்ஸ் மட்டும்தான் இருக்கிறாங்க. 145லேருந்து 6:30 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட டைமிங்கு. 100 rupees வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ். அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் ஏஏ அண்ட் மிஷின் லேர்னிங் வந்து கோ எஜுகேஷன் 9:25லேருந்து 4:30 வரைக்கும் காலேஜ் வந்து இருக்குது. கண்டிப்பாக மேக்ஸ் வந்து இருக்கணும், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்சி எலக்ட்ரானிக்ஸு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸு, சரியா, இது எல்லாத்துக்குமே மேக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இது எல்லாமே கோஎட் தான். அதே மாதிரி விஷுவல் கம்யூனிகேஷன் வந்து யார் வேணாலும் படிக்கலாம். அதுக்கப்புறம் பிஎஸ்சி பயோடெக்னாலஜிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயாலஜி கண்டிப்பாக ஒரு பேப்பராக இருக்கணும். அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்கல் எஜுகேஷன், சரியா, இதுக்கு வந்து எந்த கோர்ஸ் எந்த குரூப் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் எடுக்கலாம். இது வந்து பாய்ஸ் மட்டும் தான் இருக்கிறாங்க இந்த கோர்ஸுக்கு, சரியா. 100 rupees வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா யூஜி ப்ரோக்ராம். இப்போ நம்ம என்ன பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பிஜி ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஓகே, இப்போ பிஜியில் ஷிஃப்ட் 1 எடுத்துட்டிங்க அப்படின்னா எம்ஏ எக்கனாமிக்ஸு, எம்ஏ இங்கிலீஷு, எம்ஏ ஹெச்ஆர்எம் இருக்குது, சரியா. எம்ஏ எக்கனாமிக்ஸ்க்கு நீங்கள் வந்து எனி டிகிரி யூஜியில் நீங்கள் முடிச்சிங்கன்னா போதுமானது. டைமிங் வந்து 8:30லேருந்து 1:20 வரைக்கும் டைமிங்கு. எம்ஏ இங்கிலீஷ்க்கு பிஏ இங்கிலீஷ் கண்டிப்பாக முடிச்சுக்கணும். ஹெச்ஆர்எம்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனி யூஜி டிகிரி. இது வந்து கோ எஜுகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து உங்களுக்கு 200, சரியா. பிஜி மேக்ஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோஎட் தான், அதில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் எம்காம் இருக்குது. எம்காம் வந்து பார்த்திங்கன்னா 8:30லேருந்து 120 வரைக்கும் டைமு. நீங்கள் பிகாம் வந்து முடிச்சுக்கணும். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்சி பாட்னி இருக்குது, மேக்ஸ் இருக்குது, மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது, ஃபிசிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எம்சிஏ ஏஐசிடி அப்ரூவ்ட், சரியா. ஏஐசிடி அப்ரூவ்னா டான்செட் கண்டிப்பாக நீங்கள் என்ன பார்த்து எழுதியிருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. டான்செட் மூலியமாக தான் இங்கே நீங்கள் வர முடியும், ஓகேவா. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் இப்போ பாட்னி படிக்கிறீங்க அப்படின்னா யூஜியில் பாட்னி முடிச்சுக்கணும். மேக்ஸ் வேணும் அப்படின்னா யூஜியில் மேக்ஸ் வந்து நீங்கள் முடிச்சுக்கணும். ஓகே, அடுத்த ஷிஃப்ட் 2 ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா எம்ஏ இங்கிலீஷு, தமிழ், ஹிஸ்ட்ரி, ஹெச்ஆர்எம் இருக்குது. டைமிங் வந்து 1:45லேருந்து 6:30 வரைக்கும். அதை நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி கோ எஜுகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300, ஓகேவா. அதுக்கப்புறம் எம்காம் சிஏ வந்து பார்த்திங்கன்னா கோ எஜுகேஷன் தான். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 300. இப்போ 1:45லேருந்து 6:30 வரைக்கும் டைமிங்கு. அதுக்கப்புறம் எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, எம்எஸ்சி பயோடெக்னாலஜி 8:30லேருந்து 120 வரைக்கும் டைமிங்கு. இது எல்லாமே கோஎட் தான். ஷிஃப்ட் 2 பொறுத்த வரைக்கும் எல்லாமே கோஎட் தான். 300 rupees வந்து நீங்கள் என்ன பே பண்ணணும். எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சரியா. அதுக்கப்புறம் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸு, எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, எம்எஸ்சி ஃபிசிக்ஸு, எம்எஸ்சி எலக்ட்ரானிக்ஸு, எம்எஸ்சி கவுன்சிலிங் அண்ட் சைக்காலஜி, எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், இது எல்லா டிகிரியுமே என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதோட டைமிங் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி யூஜியில் முடிச்சுக்கலாம், பிசிஏ முடிச்சுக்கலாம், பிவாக்கில் சாஃப்ட்வேர் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷன், சரியா. நம்ம யூஜியில் பார்த்து பாருங்கள், அந்த கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் இதுக்கு வந்து எலிஜிபிள். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு யூஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பிசிஏ, மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, டேட்டா சயின்ஸு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, சரியா. அதுக்கப்புறம் பிஇ, பிடெக்கு, டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இவங்க எல்லாருமே எம்எஸ்சி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு எலிஜிபிள். ஓகே, இது எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. இதுக்கு எப்படி சார் நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம் வாங்க. ஓகே, நீங்கள் கூகுள் சர்ச் பாரில் போயிட்டு திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்துடும், சரியா. அதாவது எஸ்ஜேசி அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் வந்து அட்மிஷன் 2026 அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு வந்து நினச்சி பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் வந்துடும். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஜி பிஜி ப்ரோக்ராம் 2 போர்ட்டல் வந்து கொடுத்துருக்காங்க, சரியா. அதாவது இந்த இடத்துல நீங்கள் வந்து யூஜி அப்ளை பண்ணுறீங்க, அதாவது 12th முடிச்சுட்டு இப்போ தான் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூஜி அப்படிங்கிற லாகின் பேஜுக்குள்ளே போகணும். பிஜி அப்படின்னா யூஜி முடிச்சுட்டு போனீங்கன்னா பிஜி, சரியா. அப்போ யூஜி அப்ளை அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோடனே நமக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே என்னென்னா நோட் பண்ணி வச்சுங்க. ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம என்னாச்சு பார்த்தா பார்த்துடலாம், ஏன்னா அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வரலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது எந்தெந்த கோர்ஸுக்கு எவ்வளோ வந்து ஃபீஸ், ஓகேவா, அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஷிஃப்ட் 1 ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் வந்து 100 rupees தான். ஷிஃப்ட் 2 ப்ரோக்ராம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 200 rupees. இதை நீங்கள் வந்து மெயினாக வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமாக இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது அப்லோட் யுவர் மார்க்ஸ் வித்தின் 3 working days ஆஃப்டர் தி பப்ளிகேஷன்ஸ் ஆஃப் +2 ரிசல்ட், சரியா. இதை நீங்கள் பார்த்துக்கணும், ஓகேவா. அதாவது உங்களுக்கு 12th ரிசல்ட் வந்தோன்னே இப்போயே நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போடலாம். ஆனால் நீங்கள் 12th ரிசல்ட் வந்து 3 நாளைக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கை வந்து நீங்கள்
அதாவது அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகேவா? அதே மாதிரி அப்ளிகேஷன் ப்ராசஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும். அதே மாதிரி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சரியா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். அதை வச்சு திரும்ப நீங்கள் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப லாகின் பண்ணிட்டு பேமெண்ட் தி அப்ளிகேஷன் ஃபீஸ், அதுக்கப்புறம் என்டரிங் தி +2 மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் பேமெண்ட் ஸ்டேட்டஸ். இதுதான் நீங்கள் பண்ண போகிறீங்க. இந்த 5 ஸ்டேஜ் தான் நாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து என்னாச்சு பார்த்தா போட போகிறோம். ஓகேவா? இப்போ திரும்ப என்ன பண்ணலாம்னு பார்த்தா இங்கே வந்துடலாம். வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது இங்கனக்குள்ளே பாருங்கள், அதாவது யூஜி அட்மிஷன் அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்கு பார்த்தீங்களா? இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத நீங்கள் என்னாச்சு பார்த்தா கொடுக்கணும். லாகின் கொடுத்துடக்கூடாது, ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுக்கணும். நியூ ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கு வந்து இனிஷியல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 10th மார்க் ஷீட்டில் இருக்க மாதிரி நேமு, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்து சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஜெண்டர் என்ன, நேஷ்னாலிட்டி என்ன, அதே மாதிரி +2 எக்ஸாமினேஷனோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு, எந்த இயர் வந்து நீங்கள் பாஸ் பண்ணீங்க, கேண்டிடேட்டோட இமெயில் ஐடி, ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பரு, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்களாக தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க. அதே பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த நம்பரை இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு பார்த்தா ரிஜிஸ்டர் ஆகிடும். ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியா ரிஜிஸ்டர் பண்ண பின்னாடி உங்களுக்கு வந்து என்ன கிடச்சிரும், ஒரு யூசர் ஐடி உங்களோட மொபைல் நம்பருக்கே வந்துடும். ஒரு யூசர் ஐடி, அப்புறம் இங்கே நீங்கள் டைப் பண்ணிங்க பார்த்தீங்களா பாஸ்வேர்டு, அதை வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு திரும்ப நீங்கள் வந்தீங்க அப்படின்னா லாகின் கொடுத்து உள்ளே போகணும். சரியா? லாகின் கொடுத்து நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் ஐடி இந்த மாதிரி தான் வந்திருக்கும். அதாவது SJC 2026ன்னு போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு 5 நம்பர் டைப் பண்ணுற மாதிரி என்னாச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு ஓகேவா? அதில் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் முடிச்சிடலாம். எல்லாமே கம்ப்ளீட்டாக என்னாச்சு பார்த்தா கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.